வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி கிராஸ்கட் கூட ரிட்டன் கிஃப்ட்டுக்காக கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கலாம். இதில் 25 கூடைகள் இருக்குங்க. இது இப்போ ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண கூடைகள் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்துட்டு திரும்பவுமே ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவங்க கேட்ட டைமில் நான் இந்த குடைகள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த குடைகளில் ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நான் அந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்மளுக்கு 26 வயர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்படின்னா 13 நாட்ஸ் வந்திருக்கும். அந்த 13 நாட்ஸ்லேயே என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் பண்ணலாம், அதில் 5 டிஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டிஸில் நான் இன்றைக்கி இந்த பேஸ்கெட்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கூடைகள் பின்னுறவங்களா இருக்கட்டும், கூடைகள் சேல்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் நான் இந்த பேஸ்கெட்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் லாஸ்ட்டாக ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு இந்த கூடையில் நான் காமிச்சிருக்கேன், தாம்பூலத்தட்டு வைக்கிற மாதிரி. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 4.25 அடியில் 26 வயர் கட் பண்ணிக்கணும். கார்னர் டர்ன் 5வது நாட்டும் 6வது நாட்டும் நம்ம கார்னர் டர்ன் பண்ணுவோம். ஹைட் நம்ம 14 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருக்கியிருப்போம். அப்படின்னா தான் இந்த ஹைட் உங்களுக்கு கிடைக்கும். பேஸ் நல்லா அகலமாக இருந்தால் தான் திங்ஸ் வைக்கிறப்ப உங்களுக்கு கேப் நல்லாயிருக்கும். நிறையா திங்ஸ் வச்சு நம்ம கொடுக்கலாம். இதுக்கு எல்லா கூடைகளுக்குமே நான் குமிழ் போட்டு இந்த மாதிரி தான் நான் அந்த கூடைகளாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேசிக்காக நம்ம நிறைய மெஷர்மெண்ட் பார்த்துட்டோம். இதில் 4 நாட் எல்லோ நாட் வரும். மற்றது எல்லாமே ரெட் கலர் நாட் வந்திருக்கும். இந்த பேட்டர்னில் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சென்டரில் 3x3 மாடலில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஹேண்டில் ஒரே ஒரு வயர் இன்னர் வயர் வச்சுட்டு 2 வயர் ஹேண்டில் அவுட்டர் வயர் வச்சு போட்டிருக்கேன். இன்னர் வயர் அதில் 2.5 பங்கு அவுட்டர் வயர் வச்சு இந்த மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்னில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சேம் இதே பாருங்கள், கிளிப்பச்சையும் ரோஸ் கலரில் நான் போட்டிருக்கேன். இது ஒரு பேட்டர்னுங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2 ரெட்டு, அடுத்து 2 எல்லோ, அப்புறம் திரும்ப ரெட்டு, எல்லோ, ரெட், அந்த மாதிரி பேட்டர்ன் போட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். நம்மளுக்கு 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போடுறப்ப இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்த பேட்டர்ன் பாருங்கள். இது பாருங்கள், ரெட் வித் சாண்டிலில் போட்டிருக்கேன். ஒரே ஒரு சாண்டில் நாட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் சென்டரில். இப்போ நம்மளுக்கு 13 நாட்டில் இங்கே இந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் 6, சென்டரில் இந்த ஒரு சாண்டில் நாட்டு வச்சுருக்கேன். அப்படி நம்ம மேக் பண்ணுறப்ப இந்த மாதிரி சென்டரில் பிளெயினாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அந்த டிசைன் பண்ணியிருக்கோம்ல, அந்த வயரை வச்சு நம்ம அந்த பூ டிசைன் பண்ணுறப்ப இன்னுமே அழகாக இருக்கும். அதிலே என்னென்ன கலர்ஸ் நான் போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளூ வித் ஆரஞ்சு. அந்த ஆரஞ்சு உங்களுக்கு அந்த பூ டிசைன் போடுறப்ப உங்களுக்கு பளிச்சுன்னு தெரிலன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதிலே பாருங்கள், வயலட் வித் ஒயிட் போட்டிருக்கேன். இந்த பேட்டர்ன்லேயே கலர்ஸ் மல்டி கலர்ஸ், 2 கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு கூடைக்கும் 2 கலர் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான். இது கோல்டன் வித் ஒயிட்டு. இந்த கலரும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இந்த பிளெயினாக வர இடத்துல இந்த மாதிரி பூ டிசைன் கொடுக்குறப்ப இன்னுமே நல்லா உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 2 டிசைன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 3வது பேட்டர்ன் பாருங்கள். இதில் அந்த ரெட் கலர் 2 நாட் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன் நான். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறப்ப உங்களுக்கு சென்டரில் உங்களுக்கு 4x4 மாதிரி உங்களுக்கு டைமண்ட் கிடச்சிருக்கும். சுற்றி மற்றது மிக்சட் நாட்டில் இருக்கும், மற்றது க்ரீன் கலரில் இருக்கும். இது ஒரு இலை பச்சையும் ரெட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர் காம்பினேஷனும் நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்திருக்கும் உங்களுக்கு. அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். இது ஒரு பேட்டர்னுங்க. இது 2 நாட்டு தான் நான் அந்த ரோஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இதை எந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணால் இந்த மாதிரி டிசைன் வருது அப்படின்றது இந்த ஒரு பேட்டர்னில். அடுத்து கிளிப்பச்சையும் ரெட்டும் யூஸ் பண்ணி டாட் மாடல் பேட்டர்னில் நான் போட்டிருக்கேன். அதாவது 13 நாட்னா 6 நாட் கிளிப்பச்சையிலையும் 7 நாட் ரெட்டுலேயும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக போடுவோம்ல, அந்த மாதிரி போடுறப்ப இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்மளுக்கு வயருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கூடைகளை நீங்கள் மேக் பண்ணுறப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் வரும். இதே மாதிரி டிசைன் தான் போடணும்னு இல்லைங்க. உங்கள் வயர் ஏற்ற மாதிரி நீங்கள் கூடைகள் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி 2 கலரில் தான் போடணும்னு இல்லை, ப்ளெயினாக போடலாம், ப்ளெயினாக போட்டு டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய கூடைகள் போட்டுட்டு மிச்சம் இருக்க வயரில் நீங்கள் வந்து போடணும்னு நினச்சிங்கனாலும் மல்டி கலரில் போட்டுட்டு நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள், நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நான் அந்த கூடைகளில் மோஸ்ட்லி எல்லா கலருமே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சில்வர் கலர், கோல்டன் கலர், ஒயிட்டு, சாண்டில், க்ரீன், எல்லோ, ரெட்டுன்னு நான் எப்போயுமே யூஸ் பண்ணுற ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வேரில் தான் நான் இந்த கூடைகள் எல்லாமே மேக் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் இந்த கூடைகள் வந்து. ஹைட்டு, லென்த்து, வித்து எல்லாமே வந்து ஒரே மாதிரியான சைஸில் தான் நம்மளுக்கு வந்து இந்த கூடைகள் எல்லாமே கிடச்சிருக்கு. இது பாருங்கள், மாம்பழ மஞ்சள் கலரும் பச்சை கலரும் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடைகளை நீங்களும் பின்னி பார்த்துட்டு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்புக்கு எனக்கு வந்து கால் பண்ணிக்கோ, எனக்கு மெசேஜ் பண்ணியோ நீங்கள் வந்து சொல்லலாம். வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது பாருங்கள், ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு காமிச்சிருக்கேன் நான். இதில் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டிஃபன் பாக்ஸு, இது அதுக்கு அடுத்த சைஸு சின்னது. ரெண்டுமே நான் வந்து இந்த கூடையில் வச்சு காமிக்கிறேன். இதில் வந்து மங்கள பொருட்கள் எல்லாமே வச்சுருக்கேன். ஒரு ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலை பாக்கு, பூ, பழம், அந்த மாதிரி வளையல்லாம் வச்சு நான் காமிச்சிருக்கேன். இதெல்லாமே நீங்கள் வச்சும் நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நவராத்திரிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வளகாப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு அதுக்கப்புறமும் நீங்கள் கோயிலுக்கு வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பாருங்கள், டிஃபன் பாக்ஸு இதில் வந்து வைக்க முடியுது. ஒருத்தவங்க டவுட்டு கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன். டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக அதில் வைக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் டிஃபன் பாக்ஸ் வந்து இந்த கூடைகளில் வச்சு நீங்கள் கொண்டுட்டு போகலாம், கொடுக்கலாம். நீங்கள் அடுத்தவங்க ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கலாம். பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த கூடைகள் எல்லாமே. இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க. அப்படின்னா தான் இந்த கூடைகளை வந்து பின்னி முடிக்க முடியும் எங்களுக்கு. எல்லா கூடைகள்லையுமே இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து செட் ஆகும். அதான் சொன்னேன் நான், ஒரே மாதிரியான கூடைகள் தான் நாங்கள் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே. இந்த கூடைகளில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, மெஷர்மெண்ட்டில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கூடைகளை நீங்களும் பின்னி பாருங்கள். கலர் காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக டைம் கொடுங்க. அப்படின்னா தான் நான் கூடைகளை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் அண்ட் கிராஃப்ட்னு நிறைய பேரோட வீடியோஸ் இருக்குது. அவங்களுக்கும் பார்த்துட்டு அவங்களுக்கும் வந்து வாய்ப்புகள் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.